வணக்கம். நான் மைதீன். இயக்குனர்கள் பார்வை அப்படிங்கக்கூடிய வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவை உலக சினிமாவோடு போட்டி போட்ட ஒரு இயக்குனர். தமிழ் சினிமா என்பது சுருங்கிவிடக்கூடாது, தமிழ் சினிமா என்பது ஒரு சர்வதேச சினிமா, தமிழ் சினிமா என்பது உலக சினிமாவிற்கு எந்த அளவிற்கும் குறைந்தது இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சியில் படங்களை எடுத்தவர், சினிமாவை விரும்பாமல் சினிமாவிற்குள் வந்தவர் இயக்குனர் மகேந்திரன். இயக்குனர் மகேந்திரன் அவர்களை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் ஜூலை 25, 1939 சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளையான்குடி அப்படிங்கக்கூடிய ஊரில் பிறந்தவர். இவருடைய அப்பா பேர் ஜோசப் செல்லையா. மகேந்திரன் அவர்களுக்கு தாய் தந்தையர் வைத்த பெயர் அலெக்சாண்டர். மகேந்திரன் அவர்கள் சின்ன வயசிலிருந்தே இந்த நாவல்களை படிப்பது, நாவல்களை எழுதுவது, இப்படி தன்னை ஒரு சிறந்த இலக்கியவாதியாக மாற்றிக்கொண்டே வந்தார். இவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படிப்பை முடித்துவிட்டு அதன் பிறகு அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்கின்றது. அங்கே ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு நடிகராக இருக்கும் பொழுது அழைக்கப்படுகின்றார்கள். அப்படி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கக்கூடிய இடத்தில் மாணவர்கள் சிலர் பேசுகிறார்கள். பேசுவதற்கு கல்லூரி நிர்வாகம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. அந்த இடத்திலே மகேந்திரன் அவர்களும் கல்லூரி மாணவராக ஒரு உரையாற்றுகின்றார். அவர் ஆற்றக்கூடிய உரை என்பது தமிழ் சினிமாவை தரம் பிரித்து பார்க்கின்றது. தமிழ் சினிமா என்பது வணிக ரீதியாக எப்படி இருக்கின்றது, வணிகத்திற்காக, அதாவது வியாபாரத்திற்காக தமிழ் சினிமாவில் என்னதெல்லாம் அபத்தமாக செய்கிறாங்க அப்படிங்கக்கூடியதை பேசுகிறார். அதற்கு ஒரு சிறிய உதாரணமும் சொல்கிறாரு. கல்லூரியில் படிக்கிற நாமளும் காதலிக்கிறோம், ஆனால் எந்த மரத்தையும் சுற்றி நம்ம டூயட் பாடுறதில்லை. ஆனால் சினிமாவில் மட்டும் காதலிச்சா உடனே டூயட் பாடுறாங்க, உடனே மரத்தை சுற்றி தான் பாடுறாங்க அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு போகும்போது ஒரு துண்டு சீட்டில் என்ன எழுதுகிறாங்கன்னா, தாங்கள் ஆகச்சிறந்த விமர்சகராக வருவதற்கு அனைத்து தகுதியும் இருக்கின்றது, இப்படிக்கு அன்பன் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு துண்டு சீட்டில் எழுதி மகேந்திரன் சாருடைய பாக்கெட்டில் வச்சுட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கிளம்பிடுறாங்க. அதன் பிறகு படிப்பு முடியுது. படிப்பு முடிஞ்ச உடனே மகேந்திரன் அவர்கள் சென்னைக்கு வந்து சட்டம் படிக்கணும் அப்படின்னு வர்றாங்க. ஒரு 7 மாதம் படிக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை தொடர முடியலை. சரி, படிப்பை தொடர முடியலன்னா ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு போகிறதுக்காக முடிவு எடுக்கிறாங்க. அப்படி ஊருக்கு போகிறதுக்கு முடிவு எடுக்கும் போது வள்ளியப்ப கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஊருக்கெல்லாம் போக வேண்டாம், ஒரு பத்திரிக்கை இருக்குது, இனம் முழக்கம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அந்த பத்திரிக்கையில் போய் நீ வேலை செய், அவங்க ஏதாவது கொடுப்பாங்க, அப்படின்னு இங்கேயே இரு, மறுபடியும் சட்டம் படிக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே மகேந்திரன் அவர்களால் தவிர்க்க முடியலை. ஏன்னா வருமானம் இல்லை, கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது, அதனால தான் படிக்கவே முடியல அப்படின்னு அந்த இனம் முழக்கம்ங்கிற பத்திரிகையில் படிக்கிறாங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மகேந்திரன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. இந்த வள்ளியப்ப கண்ணன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். அப்படி தொடர்பில் இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பொன்னியின் செல்வன் அப்படின்னு அந்த நாவலை வந்து படமாக்க முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு வந்து எழுதுறதுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொன்ன உடனே மகேந்திரன் அவர்களை வள்ளியப்ப கண்ணன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் அனுப்பி வைக்க, மகேந்திரனை கண்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீதானப்பா, ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க. ஆனால் பொன்னியின் செல்வன் தடைப்பட்டு விட்டது, எடுக்க முடியவில்லை, காரணம் தெரியல. உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாடகம் ஒன்று போடலாம், ஒரு நாடகத்துக்கு கதை எழுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மகேந்திரன் அவர்கள் அனாதைகள் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு நாடகத்துக்கு கதை எழுதுகிறாரு. அந்த கதை எழுதி முடித்த உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை இதை நம்ம படமாகவே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி படத்துக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் கைவிடப்படுகிறது. அதுக்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காஞ்சி தலைவன் அப்படிங்கக்கூடிய படத்தில் கமிட் ஆகிறாங்க கதையின் நாயகனாக. அப்போது அந்த படத்தோட டைரக்டர் சொல்கிறாங்க, தம்பி மகேந்திரன், இவனை நீங்கள் உங்கள் உதவியாளரை வச்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. மகேந்திரன் சாருக்கு இதில் பெரிய விருப்பம் இல்லை.
என்னடா இது, நம்ம பாட்டுக்கு சட்டம் படிக்க வந்தோம், அங்கே தான் படிக்க முடியல அப்படின்னா, வள்ளியப்ப கண்ணன் இனமுழக்கங்கிற பத்திரிகையில் வேலை செய்யினாரு. சரி, அதுவாது பரவாயில்ல, பத்திரிகையில் நம்ம நினைச்சதை எழுதலாம் அப்படின்னு நினச்சா, இப்போ கடைசியில் சினிமாவுக்கு வந்து இப்படி நம்மளை எம்ஜிஆர் வந்து காஞ்சி தலைவன் படத்தில் அசிஸ்டண்டாக சேர சொல்கிறாரு அப்படின்னு ஒரு இரு மனசாக இருக்கார். வேறு வழி இல்லை, நமக்கு இப்போ தேவை வருமானம் இது நேர்மையான முறையில் உழைக்க போகிறோம், நேர்மையான முறையில் வரப்போகுது அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அதில் வேலை செய்கிறாருங்க. காஞ்சி தலைவன் இப்படி படத்தில் உதவி இயக்குனராக. அதன் பிறகு இவர் கதை வசனகர்த்தாவாக நடிகர் திலகம் படம், இப்படி பல படங்கள் சொல்லலாம். அதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, தங்கப்பதக்கம் அப்படின்னு நடிகர் திலகம் செவாலியை சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற படம். அதில் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் கேஆர் விஜயம்மாவுக்கும் அவ்வளோ ஒரு நடிப்புக்கான போட்டியே இருக்கும். எஸ்பி சௌத்ரியா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிரட்டி இருப்பார், அவருடைய மகனா ஸ்ரீகாந்த் மிரட்டி இருப்பார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அது கதை வசனம் மகேந்திரன் அவர்கள். இப்படி பல படங்களுக்கு கதை வசனங்கள் எழுதி 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 ஒரு கட்டத்தில் நம்ம இனி சொந்தமாக ஒரு படத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு சொல்லி முதலாக 1978 இன்றைய சூப்பர் ஸ்டார், அன்றைக்கு சாதாரண ஒரு நடிகராக இருந்த ரஜினிகாந்த் அவர்களை வைத்து முள்ளும் மலரும் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. இந்த படத்தை வெளியிட்ட உடனே மக்கள் மத்தியில் அவ்வளோ வரவேற்பு. அதில் 2 விஷயம். ஒன்று, ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு அந்த படத்தில் ஆகச்சிறந்ததாக பேசப்பட்டுச்சு. அடுத்தது, அதில் வந்த பாடல்கள். அன்னைக்கு கிராமங்கள் எல்லாம் வயசுக்கு வந்த வீடா இந்த பாட்டை போடு, கல்யாண வீடா இந்த பாட்டை போடு, கோவில் திருவிழாவா இந்த பாட்டை போடு, இப்படியே அந்த பாடல்கள் ஒலிக்காத இடமே இல்லை. ஊரில் தான் கேட்டிங்கன்னா ஊரில் இல்லைங்க, வயக்காடு களத்து மேடுகளிலும் அந்த பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த படம் பேசப்பட்டுச்சு. அதன் பிறகு பூட்டாத பூட்டுக்கள், உதிரிப்பூக்கள், நண்டு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மகேந்திரன் அவர்களுடைய படங்களை நெஞ்சத்தை கிள்ளாதே, அழகிய கண்ணே, கை கொடுக்கும் கை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாவலாக இருக்குங்க. ஒரு படத்தை நாவல் வடிவில் எடுப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லா இயக்குநர்களாலையும் முடியுமானா அது ஒரு முடியாத காரியம். ஆனால் மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய படம் சர்வதேச அளவில் இருக்கணும். சும்மா வந்தாங்க, 4 அடி அடித்தாங்க, டூயட் பண்ணாங்க, கீழே விழுந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, காதலிச்சாங்க, கதாநாயகன் வந்து 10 பேருக்கு கட்டி பிடிச்சி போட்டா எடுத்தார், உதவி செஞ்சார், அப்படிலாம் இல்லை. வாழ்வின் யதார்த்தம் என்ன, ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் என்னோட படம் அப்படின்னு சொல்லி உதிரிப்பூக்கள் இன்றளவும் கொண்டாடக்கூடிய ஒரு படம். கை கொடுக்கும் கை, ஜானி, சொல்லிக்கிட்டே போகலாம் மகேந்திரன் அவர்களுடைய படங்களை. ஒவ்வொரு படங்களும் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. மகேந்திரன் அவர்களுடைய படங்களை பார்த்த மற்ற இயக்குனர்கள், கதாசிரியர்கள் இப்படி கதையை எழுத முடியுமா, இப்படி சிந்திக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய அளவிற்கு நினைத்தார்கள். பல பேர் சொன்னாங்க, இதெல்லாம் மகேந்திரன் அவர்களுக்கு வீண் வேலை, இந்த மாதிரி படம்லாம் எடுத்தால் ஓடாது, பொருளாதார நஷ்டம் ஆகிடும், எடுக்கிற முதலாளி நஷ்டம் ஆகிடுவாருன்னு சொன்னாங்க. ஆனால் மகேந்திரன் அவர்கள் சினிமா என்பது காலம் கடந்தும் நிற்கும், சினிமா என்பது மக்களின் வாழ்வோடு ஒன்றியது, சினிமா என்பது மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும், மக்களின் உணர்வுகளை அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அப்படியே சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி தன்னுடைய திரைப்பயணத்தை தொடர்ந்தார்கள். மகேந்திரன் அவர்கள் அவர்களுடைய இயக்கத்தில் 12 படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய படங்களில் நடித்தாங்க. மகேந்திரன் அவர்களுடைய படங்கள் நடித்ததை விட மகேந்திரன் இயக்கிய படங்கள் 12 என்றாலும் 12 மாணிக்கங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், 12 வைரங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு ஆகச்சிறந்த இயக்குனராக மகேந்திரன் அவர்கள் இருந்தார்கள். சினிமாவிற்கு வருவதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்த மகேந்திரனை இன்று நாம் பேசுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மகேந்திரன் அவர்களை சினிமாவில் இணைத்து இன்று பேசக்கூடிய அளவிற்கு, எல்லோருடைய மனதில் நினைவிலும் நிற்கக்கூடிய அளவிற்கு வைத்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக மகேந்திரன் அவர்கள் சினிமாவிற்கு வருவதற்கு மக்கள் திலகமே காரணம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இயக்குனரை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் மைதீன்.